அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி அம்மா பஅத். கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே, ரமதானுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ரமதானுடைய மாதத்தை பொறுத்தவரையில் பகல் காலங்களில் நோன்பு நோற்பது எப்படி அல்லாஹ்வினால் எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ, இதே போன்று இரா காலங்களில் நின்று வணங்கி இறைவனை வழிபடுவதை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊடாக அல்லாஹ் எங்களுக்கு சுன்னத்தாக்கி இருக்கின்றான். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பு பெரியார்களே, பள்ளி வாயில்கள் எல்லாம் நிறைந்து வழிந்து மக்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்விடத்தில் வேண்டிக் கொள்ளக்கூடிய, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து கொள்ளக்கூடியவது என்னவென்று சொன்னால், இந்த பழக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் ரமதான் அல்லாத காலத்திலும் நீடிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், கியாமுல் லைல் என்பது, தஹஜ்ஜுடைய தொழுகை என்பது ரமதானுக்கு மாத்திரம் சொந்தமானது அல்ல. ரமதான் அல்லாத காலத்திலும் இரா காலங்களில் நின்று வணங்குவது, இரா காலங்களில் தொழுது வணங்கி வழிபடுவது, அதை பற்றி குர்ஆன் மிகவும் விரிவாக, மிகவும் ஆழமாக கதைத்திருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. இரா காலங்களில் நின்று வணங்கக்கூடியவர்களை குர்ஆன் எப்படியெல்லாம் புகழ்ந்திருக்கிறது. அந்த பாக்கியத்தை இழந்தவர்கள் எப்படிப்பட்ட அபாக்கியசாலிகள்! சுப்ஹானல்லாஹ். அந்த பாக்கியத்தை இழந்தவர்கள் எப்படிப்பட்ட அபாக்கியசாலிகள்! குர்ஆன் அவர்களை பற்றி முதலாவது புகழுகிறது. வ இபாதுர் ரஹ்மான். யாருக்கு இரா காலங்களில் தொழுது இரா காலங்களில் நின்று வணங்கக்கூடிய சந்தர்ப்பம் யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர்கள் அந்த பட்டியலை விட்டும் ஒதுக்கப்பட்டு விட்டார்கள். வ இபாதுர் ரஹ்மான், அல்லாஹுடைய அடியார்கள், இரக்கமுடைய கருணையுடைய எஜமானுடைய அடியார்கள், அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்கள் யாரு? وَعِبَادُ الرَّحْمَنِ الَّذِينَ يَمْشُونَ عَلَى الْأَرْضِ هَوْنًا وَإِذَا خَاطَبَهُمُ الْجَاهِلُونَ قَالُوا سَلَامًا وَالَّذِينَ يَبِيتُونَ لِرَبِّهِمْ سُجَّدًا وَقِيَامًا. சுப்ஹானல்லாஹ். இரா காலங்களில் சுஜூதிலும் ருகூஇலும் சுஜூதிலும் அவர்கள் இருப்பார்கள், இரவு விழித்திருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இபாதுர் ரஹ்மான் என்பதாக அவர்களை புகழுகிறான். மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை முத்தகீன் என்பதாக புகழுகிறான். முத்தகீன்கள், இது யாருடைய பண்பு? இரா காலங்களில் நின்று வணங்குவது யாருடைய பண்பு? முத்தகீன்களுடைய பண்பு. தக்வா இருக்கிறது என்பதற்கு அடையாளம் இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ உயூன் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் அதே தொடர்ச்சியில் சொல்லுகிறான், கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். சுப்ஹானல்லாஹ். இரா காலங்களில் அவர்கள் கொஞ்ச நேரம் உறங்கிக் கொள்வார்கள், கொஞ்ச நேரம் உறங்கிக் கொள்வார்கள், நீண்ட நேரம் அல்ல. கானூ கலீலன் மினல் லைலி மா யஹ்ஜஊன். சுப்ஹானல்லாஹ். சஹருடைய நேரத்தில் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். மூணாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை புத்திசாலி என்பதாக வர்ணிக்கிறான். இரா காலங்களில் நின்று வணங்கக்கூடியவர்கள், இரா காலங்களில் தொழுது இறைவனை வழிபடக்கூடியவர்கள். மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் ரப்பை, இறைவனை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், புத்திசாலிகள், அறிவுடையவர்கள், உலுல் அல்பாப் என்பதாக. அம்மன் ஹுவ கானித்துன் ஆனா அல்லைலி சாஜிதன் வ காயிமன் யஹ்தருல் ஆখিরাத வ யர்ஜூ ரஹ்மத ரப்பிஹ் குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல் லதீன லா யஅலமூன் இன்னமா யத்தذக்கரு உலுல் அல்பாப். இன்னமா யத்தذக்கரு உலுல் அல்பாப். சுப்ஹானல்லாஹ். இரா காலங்களில் நின்று வணங்கக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் உலுல் அல்பாப், புத்தியுடையவர்கள், அவர்களுக்கு அறிவு ஞானம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் அவர்களை பார்த்து புகழுகிறான். இன்னொருடத்தில் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான் சொன்னால், யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லையோ, யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லையோ அவர்களை இன்னமொரு கட்டத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், லைசு ஸவாஅம் மின் அஹ்லில் கிதாப் உம்மத்துன் காயிமத்துன் யத்லூன ஆயாத்தில்லாஹி ஆனா அல்லைலி வஹும் யஸ்ஜுதூன். சுப்ஹானல்லாஹ். இரா காலங்களில் அவர்கள் தன்னுடைய ரப்பை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள், வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் அவர்களை புகழ்ந்திருக்கிறான். இப்படியாக குர்ஆனில் 20 இடங்களில், 20க்கும் மேற்பட்ட இடங்களில் இறைவன் இராக்காலங்களில்
இறைவனை அல்லாஹுவை துய்த்து வணங்கி வழிபடக்கூடிய மக்களை பார்த்து புகழ்ந்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அந்த இராக் காலங்களில் நின்று வணங்கக்கூடிய தன்மை பழக்கம் எங்களை விட்டு இல்லாமல் போய்விட்டால் அந்த 20க்கும் மேற்பட்ட பாக்கியங்களை இழந்த அபாக்கியசாலிகளாக நாங்கள் ஆகிவிடுவோம். எனவே நாங்கள் பயிற்சி எடுக்கின்றோம். ரமதானுடைய பாடசாலையில், ரமதானுடைய பாசறையில் இராக் காலங்களில் நின்று வணங்குவதற்கு பயிற்சி எடுக்கின்றோம். இது ரமதானுடன் முடியக்கூடாது. எங்களுடைய கியாமுல் லைல், எங்களுடைய தராவீஹ், இது பள்ளிகளில் மட்டுமல்ல, வீடுகளில் கூட தராவீஹுடைய தொழுகை தொழலாம். இஷாவுடைய தொழுகையை பள்ளியில் ஜமாத்தோட தொழுதுட்டு வந்து என்னுடைய குழந்தைகள் ஹாஃபிதுகள், வீட்டில் பெண்மணிகள் ஹாஃபிதுகளாக இருக்கிறார்கள். என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய வீட்டில் நாங்கள் ஒரு ஜமாத்து செய்வோம். இஷாவுடைய தொழுகை பள்ளியில் தொழுது விட்டு வந்து வீட்டில் ஜமாத்தாக தொழுவோம். தஹஜ்ஜத்துடைய தொழுகை கியாமுல் லைல் எங்களுடைய வீட்டில் நாங்கள் தொழ வேண்டும். எங்களுடைய வீட்டுக்குள்ளேயே குர்ஆன்கள் தமாம் செய்யப்பட வேண்டும். தொழுகையில் குர்ஆன்கள் ஓதப்பட்டு அந்த குர்ஆன்கள் தொழுகையில் ஓதப்பட்ட குர்ஆன் தமாம் செய்யப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு சங்கையான ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வு இருக்கும். எங்களுடைய வீடுகளில் குழந்தைகள் ஹாஃபிதுகளாக இருக்கிறார்கள் என்பதல்ல பெருமை. குழந்தைகள் ஓதக்கூடிய குர்ஆனை கேட்டு ரசிக்கிறோம். மாஷா அல்லாஹ், அது அதனுடைய சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷமாக இருக்கும். இந்த குழந்தைகளுக்காக நாங்கள் பெற்றோர்கள், இந்த குழந்தைகளை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். மௌத்துக்கு முன்னால் சுவர்க்கத்தை அனுபவித்துக் கொண்டே மரணிக்கலாம், சுவர்க்கத்தை கண்டுகொண்டே மரணிக்கலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பு பெரியார்களே, இந்த பழக்கத்தை நாங்கள் உருவாக்கிக் கொள்வோம். ரமதானுடைய மாதத்தில் கியாமுல் லைல் தொழுகிறோம், தஹஜ்ஜத் தொழுகிறோம், வித்ரு தொழுகிறோம் என்றிருந்தால் இந்த பழக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் நீடிக்க வேண்டும். இந்த பாசறையில் படித்த எடுத்த பயிற்சி ரமதான் அல்லாத காலத்திலும் தஹஜ்ஜத் தொழக்கூடிய மக்களாக, இராக் காலங்களில் நின்று வணங்கக்கூடிய மக்களாக, சுஜூதில் அதிகமான நேரத்தை கழிக்கக்கூடிய மக்களாக, நீண்ட ருகூ செய்யக்கூடிய மக்களாக, குர்ஆனை அழகான முறையில் தஹஜ்ஜத்தில் பாராயணம் செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் எங்களை ஆக்கிக்கொள்ள ஒரு பயிற்சி எடுக்கக்கூடிய காலமாக இந்த காலத்தை நாங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் திடகாத்திரம் கொள்ளுவோம், ஒரு நியத்து வைப்போம், ஒரு உறுதிமொழி சொல்லுவோம். என்ன தெரியுமா? இந்த தஹஜ்ஜத்துடைய பழக்கம் என்னுடைய வாழ்க்கையில் நீடிக்க வேண்டும், எல்லா காலங்களிலும் வர வேண்டும். பிரயாணத்திலும் தொழுவோம், வீட்டிலும் தொழுவோம், நோயாளியாக இருக்கும் பொழுது தொழுவோம். எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் இந்த இராக் கால தொழுகை அதிகமாக குர்ஆன், நீண்ட நேரம் குர்ஆன் ஓதி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இராக் கால தொழுகையை பற்றி ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வர்ணிக்கிறார்கள். என்ன வர்ணிக்கிறார்கள்? லா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன. தொழுகை, அந்த தொழுகையினுடைய அழகை பற்றி நீங்கள் கேட்க வேண்டாம். மிகவும் அழகான தொழுகை, நீட்டான தொழுகை. எங்களுடைய வீடுகள் நீட்டாக இருப்பது போன்று, எங்களுடைய வாகனம் நீட்டாக இருப்பது போன்று, எங்களுடைய ஆடைகள் அழகாக நீட்டாக இருப்பது போன்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை பற்றி வர்ணிக்கிறார்கள். அவருடைய கியாமை பற்றி, ருக்கூஐ பற்றி, சுஜூதை பற்றி வர்ணிக்கிறார்கள். இராக் காலங்களில் நின்று வணங்கக்கூடிய தொழுகை எப்படி இருந்தது அது எனக்குத்தான் தெரியும். லா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன. அதனுடைய அழகை பற்றி நீங்கள் கேட்காதீர்கள், அதனுடைய நீளத்தை பற்றியும் கேட்காதீர்கள். நீண்ட தொழுகை, நீண்ட ருக்கூ, நீண்ட சுஜூது. சுஜூதில் என்ன துஆ கேட்டார்கள், என்ன கேட்க வேண்டும்? அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிற நேரம், இரவு நேரத்தில், தஹஜ்ஜத்துடைய நேரத்தில், வஸல்லூ பில்லைலி வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் தொழுது கொண்டிருக்கின்றோம், அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தராமல் இருப்பானா? நிச்சயமாக தருவானே. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ரமதானுடைய காலத்தில் நாங்கள் தொழுதோம், ரமதானுக்கு பிறகு முடிந்துவிட்டதில்லை, அது தொடர்ச்சியாக வேண்டும், அது கண்டினியூவாக வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானில் எடுக்கக்கூடிய இந்த கியாமுல் லைலுடைய பயிற்சி, கியாமுல் லைலுடைய பயிற்சி எங்களுடைய வாழ்க்கையில் மௌத்து வரைக்கும் நீடிக்க வேண்டும். மௌத்து வரைக்கும் நாங்கள் தஹஜ்ஜத் தொழ வேண்டும், கியாமுல் லைல் தொழ வேண்டும். சுப்ஹானல்லாஹ், வித்ரு தொழ வேண்டும், சுன்னத்தான தொழுகைகள் தொழ வேண்டும். இந்த பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். நீண்ட குர்ஆனை ஓதுவோம். குழந்தைகள் ஹாஃபிதுகளாக இருக்கிறார்கள், அவர்களை ஊக்குவிப்போம், சொல்லுவோம் தவறுகள் வராமல் குர்ஆன் ஓதினால் உங்களை நான் இப்படி கண்ணியப்படுத்துவேன், உனக்கு நான் இதை வாங்கி தருவேன் என்று சொல்லி அவர்களை ஆர்வமூட்டி, அவர்களுக்கு ஆசையூட்டி, கடுகடுக்காமல்
முகத்தில் பாயாமல் அவர்களுடைய தவறுகளை மிக அழகாக திருத்தி, அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த குழந்தைகளை ஊக்குவிக்க முடியும் என்றிருந்தால், என்னுடைய குழந்தை பள்ளியில் தொழுவிக்கணும் என்பதல்ல கட்டாயம். என்னுடைய குழந்தைகள் என்னை தொழுவிக்க வேண்டும், என்னுடைய குழந்தைகளுக்கு பின்னால் நான் தொழ வேண்டும். அது வீட்டில் தொழுதாலும் சரி. இஷாவுடைய தொழுகை பள்ளியில் கட்டாயம் ஜமாத்தாக தொழுவோம். அதற்கு பிறகு தராவீஹுடைய தொழுகை வீட்டில் இருக்கிறார்கள் பெண்கள், வீட்டில் இருக்கிறார்கள் குழந்தைகள், வீட்டில் இருக்கக்கூடிய மஹரமான பெண்கள் இருப்பார்கள். அவர்களை வைத்து அழகான முறையில் வீட்டில் தராவீஹுடைய தொழுகை. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட வீடுகளாக இருக்கும் இந்த வீடுகள்! நட்சத்திரங்களை போன்றே வானலோகத்தில் உள்ளவர்களுக்கு எங்களுடைய வீடுகள் மினுங்கிக் கொண்டிருக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வீடுகளுக்குள்ளே இருந்து குர்ஆனுடைய ஓசைகளை வெளியே அனுப்பி வைப்போம். வீடுகளுக்குள்ளிருந்து குர்ஆனுடைய ஓசைகளை வெளியே அனுப்பி வைப்போம். அதற்குரிய வீடுகளாக எங்களுடைய வீடுகளை நாங்கள் ஆக்கிக்கொள்ள முயற்சிப்போம். எனவே தஹஜ்ஜத்துடைய தொழுகை, கியாமுல் லைலுடைய தொழுகை மிக முக்கியமான தொழுகை. இந்த தொழுகையில் யாரும் குறை செய்து விடாதீர்கள். வரக்கூடிய கடைசி 10 தினங்களில் நாங்கள் தொலை இருக்கின்றோமா கியாமுல் லைல்? அது கடைசி 10 தினங்களுக்கு மாத்திரமல்ல, இப்பையும் தொழலாம், இன்றைக்கும் தொழலாம். எங்களுடைய வீட்டில் ஹாஃபிஸ்கள் இருக்கிறார்கள், அவர்களை வைத்து நாங்கள் தொழுவோம். பகல் காலங்களில் ஓய்வெடுத்துக் கொள்வோம், இரா காலங்களில் நின்று வணங்குவோம், அல்லாஹ்விடத்தில் கேட்போம், பிரார்த்தனை செய்வோம், தேவைகளுக்காக வேண்டி கையேந்துவோம். அல்லாஹ் கேட்கிறான், தேவையுள்ளவர்கள் கேளுங்களேன், நான் தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு தருவதற்காக வேண்டி இருக்குகிறேன் என்று சொல்லி இறைவன் சொல்லுகிறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆன் இதை பற்றி மிக அழகாக, நீங்கள் தொழுங்கள், வமினல் லைலி ஃபத்ஹஜ்ஜத் நாஃபிலத்தன் லக் அஸா அன் யப்அஸக ரப்புக மகாமன் மஹ்மூதா. சுப்ஹானல்லாஹ், இரா காலங்களில் தொழக்கூடிய மக்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல விதத்தில் விழித்து பேசுகிறான், பல விதத்தில் ஆர்வமூட்டுகிறான். இரா காலங்களில் தொழுங்கள், இரா காலங்களில் நின்று வணங்குங்கள், இரா காலங்களில் ருக்கூஇலும் சுஜூதிலும் திலாவத்திலும் காலத்தை கழியுங்கள் என்று சொல்லக்கூடிய விடயத்தை குர்ஆன் மிக ஆணித்தரமாக ஊண்டி சொல்லி இருக்கிறது. எனவே அதற்குரிய ஒரு பயிற்சி பெறக்கூடிய மாதமாக, ஒரு காலமாக இந்த காலத்தை நாங்கள் ஆக்கிக்கொண்டு நீண்ட நேரம் தொழுது அல்லாஹுடைய அருளையும் பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.